சேர்ந்த பாரதி மீனா அவர்கள் சிறு வயதிலேயே மிகுந்த ஆர்வத்தோடு பாடுவாங்க. அவருக்கு பலத்த கைதட்டல் கூறி உற்சாகப்படுமா கேட்டுக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரகர 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 லிங்கம் சிவ 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 சிவலிங்கம். அரகர 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 லிங்கம் சிவ 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 சிவாய லிங்கம். மஞ்சள் பூசி திலகமிட்டு மலராலே மாலையிட்டு மங்களமாய் வீற்றிருப்பாள் வடிவுடையம்மா. மஞ்சள் பூசி திலகமிட்டு மலராலே மாலையிட்டு மங்களமாய் வீற்றிருப்பாள் வடிவுடையம்மா. கெஞ்சி வரும் கேட்டு விட்டால் கொஞ்சம் கூட தயங்கிடாமல் நெஞ்சம் குளிர தந்திடுவாள் வடிவுடையம்மா. வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா. வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா. வடிவுடையம்மா காயவரம் ஊரினிலே ஒளி மிகுந்த கோவிலிலே கலியுகத்தை காக்க வந்தார் வடிவுடையம்மா.
ரொம்ப வயதாக இருக்குன்னு நினைச்சேன். அந்த அம்மா முனைவர் அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க. அவங்க சிறப்பாக உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறாங்க. சரியாக 6 மணி. எல்லா நேரமும் 4 பக்கமும் நெருக்கடி. ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு +2 ரிசல்ட் போட்டாச்சு. வீட்லேயும் இந்த டிவி பார்க்குற நேரமெல்லாம் குறைச்சிக்கிட்டு கரெக்டாக 6 மணி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்குள்ள முடிக்கணும். அதே மாதிரி பாட்டு கச்சேரி மிகப்பெரிய அளவில் டிவி ஸ்பெஷல். அவங்க ஒரு காவல்துறை பர்மிஷன் நம்மளுக்கு 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாத்தையும் இருந்து பார்த்து ரசித்து இந்த மண்டபப்படி பண்ணுற அவங்கள உங்கள் மனசார உங்கள் மெயின் மொழி வாயிலாக அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறவருமாய் கேட்டுக்கொண்டு இந்த பக்தி பாடலை சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கும் நம்ம ஊரை சேர்ந்த அது அவங்க ஆத்தா லட்சுமி ஆட்சி. அவங்க வீட்டில் எல்லாருமே பாடக்கூடியவங்க. பெரிய பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. பழனிக்கு நடந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய கண்ணன், அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க பையங்க, முக்கியமாக எங்களோட பொம்பளை பிள்ளை சாரா எல்லாரும் நல்லா பாடினாங்க. அத்தனை பேருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முருகன் அருள்னா தாங்க பாடலாம். நான் மட்டும் பாடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மைக்கை பிடிச்சா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிச்சயமாக ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு பாட்டு பாடாமல் போக மாட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சுட்டரை வெளியில் எடுத்து தொட்டரையில் எடுத்து தோமையில் நீரம் வந்த சுந்தரம் கட்டழகு கொண்டோர் கந்த வழியில் காட்டுவது ஆறடிக்கு மந்திரம், ஆறடிக்கு மந்திரத்தை தந்தனோரோ சுந்தரத்தை அங்கிப்பாக நீரை நெஞ்சமே, ஆறடிக்கு மந்திரத்தை ஆறடிக்கு ஓடினால் ஆறுமுகம் வந்து முன்னமே கண்டறியே இன்னைக்கு சங்கத்தமிழ் மந்தை கொண்டு வந்தனைக்கு ஒரு மனம் ஆடுமே மாறும் முருகர முகனோடு வேல் முருகா வடிவேல் அழகா பழமுதி சோலையில் வீட்டிருக்கும் குமரா நற்பண்புகளை நல்கிட
என்றால் பாடல் முத்தே கிடையாது. அதனுடைய உள்ளேந்து வர்ற அருமையான நாணத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இசைக்கலைஞர்கள் பாட்டுக்கு தகுந்த மாதிரி பக்காவா அவங்க வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு கையெழுத்து. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதியாக கலைஞர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளோம். ஒரு சாதாரணமாக போய் ஒரு பேட்மிண்டன் விளையாடி இருந்தால் கூட சுப்பு நான் பால் பின்னாடி வருது அதை எடுத்துக்காமல் சொல்கிறார்கள். நம்ம எடுக்க போனால் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மண்டலப்படி பண்ணுற ஊனாவனாயின நான் சுப்பையாவும் நானும் 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தோம். ஓனாமுடியாரோட பிள்ளைங்களோட நிறைய பேர் என்னோட படிச்சிருக்காங்க. அது சுப்பையா 6, 7, 8, 9 வரையும். இந்த இடத்துல ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2 பேரும் கிளாஸுக்கு போகிறோம். எங்கள் பெரியத்தா புது சட்டை மலையா சட்டை போட்டுவிட்டு என்னை போட்டு அனுப்புகிறாங்க. ஏப்ரல் 3க்காக சுப்பையா என்ன பண்ணார், ஒரு பாட்டில் மையை பின்னாடி ஊற்றி விட்டார். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு பேசாமே இருந்தோம். இப்போ நான் மண்டபம் சொன்னோன்னா வாழ்த்து சொன்னேன். அப்போ சொன்னார் நீ வரலையாவே கேட்டார். அதனால அவங்க எத்தனை நாள் ஆசையோ மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி பனைவோட சம்பளத்தில் அம்பாள் வரும். அதை பார்க்கறது கண்கோடி வேண்டும். இப்போ பொன்னாடை பொறுத்தது சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம உபயதாரருடைய ஆட்சி சிவகாமி சுப்பையா அவர்களும் இந்த வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும். ஊனா வானாயினா நாவண்ணா பூனா பணா சுப்பையா செட்டியார் ஓனாமுடியார் வழி ராயபுரம் பெருமையை துபாய் போய் பாடி சிறப்பு செஞ்சு வந்திருக்காரு. கோணாம்பட்டி முத்தனன் அவர்களுக்கு மரியாதை. ஓனா சிறுமையில் சுப்பண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். வாங்க சுப்பண்ணே. கடியாப்பட்டி கண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அச்சி மெருகு சொல்லுங்க. அருண் கைலாஷ் மெருகு வித்வான் அருண் கைலாஷ். நல்ல கை கட்டலாம் அந்த பிள்ளைக்கு. அருண் கைலாஷ் என்னுடைய மகன். பேத்தி அச்சியா அவர்கள் உபயதாரர் பேத்தி அஞ்சாலட்சுமி அவர்கள் திருமதி உபயதாரர் பேச்சு தினுஷா அவர்கள் செல்வி அடக்குமை அவர்களுக்கு இளம் பக்தி பாடகே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எதிர்காலம் இருக்கு, இன்னும் உயரம் இருக்கு, நல்ல உயரம் இருக்கு. பார்த்துக்க அது சிவகாமி சுப்பையா அவர்கள் பாடகி லட்சுமி அவர்கள். அங்கே ஆயா மாதிரி அப்பட்டா மாதிரி முத்து வட்டிக்க மாதிரி வாங்க. எல்லாம் தூக்குற நேரம் முடிச்சுட்டு இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. முத்து வள்ளிக்கணும் வாங்க. முத்து வள்ளிக்கணும் அவர்களுக்கு கனகசபை அவர்கள் பொன்னாடி கொடுத்து திரு ராயவரம் பாஞ்சாமலையோட வண்டியப்பன் அவர்களுக்கு அண்ணன் சொல்லக்கூடாது, வண்டியப்பன் அவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி நான் ஒரு ஸ்பேஸ் மறைக்கணும். கொஞ்சம் தள்ளி வாங்க ஆச்சி. ஓகே
இங்கே பாருங்க அப்படி இருங்க எல்லாரும் ஒரு ஸ்மைல் தம்பி எடுத்துக்கப்பா கண்டிப்பாக நான் நீங்கள் லைக் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்
கட்டி இரவில் பவனி வருகிறாள். 2ஆம் நாள் காலை ரதத்திலும் இரவு ரிஷப வாகனத்திலும் 3ஆம் நாள் காலை சூலம் கையில் ஏந்தி துர்க்கையாகவும் இரவு வீணை கையில் ஏந்தி அன்னப்பச்சி வாகனத்தில் 4ஆம் நாள் காலை உலகை காக்கும் தாயாகவும் இரவு காமதேனு வாகனத்தில் 5ஆம் நாள் காலை ராஜராஜேஸ்வரியாக இரவு சிங்க வாகனத்திலும் 6ஆம் நாள் காலை சிவபூஜை செய்பவளாக இரவு பனையோலை சப்பரத்திலும் 7ஆம் நாள் காலை மீனாட்சியாகவும் இரவு ஒய்யாரமாற அமர்ந்து பூப்பல்லைக்கிலும் 8ஆம் நாள் காலை கஜலட்சுமியாக இரவு சாட்டை கையில் ஏந்தி வெட்டும் குதிரை வாகனத்திலும் 9ஆம் நாள் காலை தேரிலும் இரவு தேர்வடம் பார்க்க சிங்க வாகனத்தில் 10ஆம் நாள் மஞ்சள் நீராடவும் நடு இரவில் தெப்பத்திலும் விடிகாலை பவனி வருகிறாள். பக்தர்கள் கோழி நறுக்கி பொங்கல் வைத்து மாவிளக்கு வைத்து குழந்தையை தேர்காலி போட்டு தொட்டில் கட்டி தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். நாயகி ஒருத்தியை பணிந்து நவதி குணங்கள் அழிந்து நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்திடும். சந்தனம் குங்குமம் ஜவ்வாது திருநீரில் என்றைக்கும் திளங்கரும் சக்தியுமே என் நெஞ்சில் எழும் ஆசைகளை நிறைவேற்ற ஓடி வரும் அழகு மயில் நீயே. என்னை நோக்கி வரும் துயரத்தை பொடியாக்க சிங்கம் மீறி ஏறி வரும் அம்பிகையே. எதிரொருவர் வந்தார் அவர் முன்னே புதுமைகளை நான் ஏற்றமுறச் செய்வார். என்னை பயனையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. ராயவரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை வைகாசி விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற ஆன்மீக சான்றோர் பெருமக்களே, இன்றைய 6ஆம் நாள் திருவிழாவை பொறுப்போடும் புனிதத்தோடும் தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை நல்கி நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுப்பையா ஐயா அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களே, நிறைவாக இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இந்த மாரியம்மன் கோவிலில் 10 நாள் என்னெல்லாம் நடக்கும், அம்மன் எந்த மாதிரியெல்லாம் ரதத்தில் ஊர்வலம் வருவா, என்னென்ன மாதிரியான அலங்காரங்கள் பூஜைகள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அது இந்த மண்ணுக்கே கிடைச்சிருக்கிற ஒரு பேருன்னு நினைக்கிறேன். நகரத்தார் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் நல் ஊழ் செய்தவர்கள். நம்ம செய்த கர்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தீ ஊழ் இருக்குது, நல்லூழ் இருக்குது. இங்கே பிறப்பவர்கள், இந்த செட்டிநாட்டிலே பிறப்பவர்கள் எல்லோரும் நல்லூழ் செய்தவர்கள், நல்ல கர்மாக்களை நிறைய செய்திருக்கிறீர்கள். என்னென்னா இன்றைக்கும்
எனக்கு தெரிய அரசர்கள் காலத்துக்கு பிறகு அதிகமான ஆன்மீக பணிகளை மிகவும் ஸ்ரத்தையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரும் இந்த செட்டிநாட்டு பகுதிகளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அரசர்களுக்கு நிகராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அவங்கவங்க வீட்டை இன்னைக்கு காப்பாற்றிக்கிறதே பெரிய சூழலாக இருக்கும்போது தன்னுடைய வீட்டை பேணுவதோடு தான் வாழக்கூடிய சமுதாயத்தையும் பேண வேண்டும் என்கிற கடப்பாடு கொண்ட பெரியவர்கள் இந்த மண்ணிலே நிறைந்திருக்கிறீர்கள். இந்த ஊர் பகுதிக்கு வந்தாலே மனசெல்லாம் நிறைஞ்சிருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கூட இந்த பகுதியில் ஏதோ அப்படியே வந்தோன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன ஊராக இருக்கும், அந்த ஊருக்குன்னு ஒரு அழகான குளம், அதை சுற்றி வீடுகள், அழகான ஒரு கோவில், அமைதியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே ஒரு மனநிறைவு கொண்ட மக்கள் இந்த பகுதியிலே தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரிய பண்பாட்டை கட்டி காப்பவர்கள். இன்றைக்கெல்லாம் நாங்கள் எல்லாருமே பேசுகிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப மாறிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க, குடும்பத்தை பற்றிய அக்கறையும் பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக கிடையாது. இன்னும் 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் எங்கள் வீட்டு இளைஞர்கள் எங்களை தான் பின்பற்றுவார்கள் என்று சொல்லுகிற வழியிலே உங்கள் வீட்டு இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கும் மரபினை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் எத்தனையோ தூரம் தள்ளி இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் தாண்டினாலே மறந்து போயிடுறாங்கங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு படிக்க போகிறான், ஊரே பிடிக்கலைங்கிறான், வேலைக்கு போகிறான், என்னோக்கும் ஊருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறான். ஆனால் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் ஊர் விசேஷமாக இருக்கட்டும், கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், வீட்டு விழாக்களாக இருக்கட்டும், பெரியவங்களுக்கு நடத்தக்கூடிய மணி விழாவாக இருக்கட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் பறந்து வந்து அவரவர் மூதாதையர் வாழ்ந்த பூர்வீக வீட்டிலே நடத்தக்கூடிய இந்த சிறப்பு உங்களுடைய மண்ணுக்கு மட்டும்தான் உரிய சிறப்பு. அது இறை அருளால் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். உச்சகட்டமாக நான் வியந்து போன ஒரு விஷயம் என்னன்னாங்க, காசிக்கு போய் அங்கே நகரத்தார் சத்திரம் பார்த்தேன். நான் இப்போ காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்பொழுது நான் ஏற்கனவே முன்னாடி போகும்பொழுது நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் காசியில் யாரையுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டாம், நகரத்தார் சத்திரம் ஒன்று தெரிந்தால் போதும் காசிக்கு சென்று வந்து விடலாம். காசி மட்டுமல்ல, வட இந்தியாவில் இருக்கிற அலகாபாத் போகலாம், கயா போகலாம், அயோத்தி போகலாம், எல்லா இடங்களிலும் நகரத்தார் சத்திரங்கள் நிறைந்திருக்கின்றன. அங்கே அவங்க சொன்ன தகவல் தான் எனக்கு வியப்பாக இருந்தது. நாம் காசிங்கிறது எங்கேயோ வடக்கே இருக்குது, நமக்கு எங்களுக்கு இந்த பகுதியை சாராத எங்களுக்கு அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்லாம் நினைக்கும் பொழுது, காசிக்கு போய் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே தென்னிந்தியாவிலே நம்ம இருக்கிறோம், மலையாளிகள் இருக்காங்க, கர்நாடக பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்கன்னா ஒரு பெரிய கம்பீரமும் விஸ்வநாதருக்கு செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்கள். இன்றைக்கும் தினசரி அவங்க கோவிலில் ஒரு அங்கே பூசாரி சொல்கிறாரு, தினசரி எங்களுக்கு அந்த நகரத்தார் சத்திரத்தில் இருந்து தான் பூஜைக்கு வரும். இங்கே வர ட்ரெயின் தவறினாலும் தவறும், நகரத்தார் சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய பூஜையும் பூஜைக்கான கைங்கரியங்களும் இத்தனை ஆண்டுகளாக இதுவரைக்கும் தவறியதே கிடையாதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் நம்மெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னாலே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நகரத்தார் இதுவரைக்கும் செய்த தொண்டின் காரணமாக இவங்களும் அவங்களுடைய ஒரு பகுதின்னு உங்களால் எங்களுக்கும் அந்த பெருமை கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கும் காசி விசாலாட்சி கோவிலை நகரத்தார் தான் ஏற்று நடத்தி அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ இருக்குது, இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் வடக்கே இருக்கிற அந்த காசியிலேயும் சென்று தங்களுடைய அந்த ஆன்மீக பணிகளை எல்லாம் ஆத்மார்த்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் மேலே தமிழுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறவர்கள் நகரத்தார். ஆன்மீகத்தையும் தமிழையும் இந்த ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய பண்பாட்டையும் கட்டி காக்கக்கூடிய நகரத்தார் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் இங்கே வரணும்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய விருந்தோம்பல் தமிழ்நாட்டில் இல்லை, உலக நாடுகளில் எந்த நாட்டிலையுமே கிடைக்காத சுவை செட்டிநாட்டு ஆட்சி கையுடைய சமையல் பக்குவம் இங்கே வந்தால் தான் அனுபவிக்க முடியும். இந்த விருந்தோம்பல் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த மண்ணிலே இருந்து வந்த சின்ன குழந்தை கூட அழகாக பேச தான் செய்யும், அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நகரத்தார் அறப்பட்டயங்கள் அப்படிங்கிற ஒரு நூல், பிறந்த
பிறந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் எவ்வளவு பெருமைப்படணும். நாங்களும் சேர்த்து மிக பெருமை அடைகிறோம் இந்த ஊரில் வந்து பேசுகிறதுக்கு. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கல்வி அறக்கட்டளை, மருத்துவ அறக்கட்டளை, நல்ல நல்ல பணிகளை செய்யக்கூடிய, அறப்பணிகளை செய்யக்கூடிய பெரியவர்கள் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள். இந்த ஊரில் கிராம தேவதையாக இங்கே இருந்து அருள்பாலித்து கொண்டிருப்பவள் முத்துமாரி அம்மா. நம்முடைய இந்திய மரபில் பார்த்திங்கன்னா, இந்திய தேசத்தில் முதல்ல தொடங்கியது தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஆண் தெய்வ வழிபாடை விட அம்பிகை அம்மன் தெய்வ வழிபாடு இங்கே ரொம்ப இருந்திருக்கு. என்னன்னு சொன்னால், நம்முடைய இந்திய நாடே பெண்களை வந்து தெய்வமாக பார்த்த நாடு. பெண்மை, தாய்மை அப்படின்னு சொன்னாலே அது தெய்வத்துக்கு சமமாக பார்த்த நாடு. சுவாமி விவேகானந்தர் தான் சொல்லுவார், இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த பெண்ணை பார்த்தாலும் தன்னுடைய அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணை பார்த்தாலும் வேறு எதுவுமாவே நினைக்க மாட்டாங்களாம், மனைவி மாதிரி தான் பார்ப்பாங்களாம். பெண் அப்படின்னு சொன்னாலே அம்மா மட்டும்தான் அம்மா, மீதி எல்லாருமே மனைவியினுடைய இடத்திலே வைத்து வெளிநாடுகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்திய நாட்டில் தான் மனைவியை தவிர அனைத்து பெண்களும் தாயாக பார்ப்பார்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். எல்லாரையுமே வயசு வித்தியாசம் இல்லாமல் நம்ம அம்மான்னு தானே சொல்லுவோம். ஒரு குழந்தைய பார்க்குறோன்னா சாப்பிட்டியாம்மா, வயதானவங்களை பார்த்தோன்னா அம்மானு கூப்பிடுவோம், சின்ன வயசாக இருந்தாலும் அம்மானு கூப்பிடுவோம். அந்த அம்மாங்கிற வார்த்தையை இங்கே யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்திய மரபு அப்படிங்கிறது தாய்மையை உயர்வு செய்த ஒரு மரபு. எல்லாமே இங்கே பெண் வடிவம் தான். பூமி பொறுத்துட்ருக்கா பூமா தேவி, பூமா தேவன், பூமி தேவன் யாரும் சொல்கிறதில்ல, பூமா தேவி. நதிகளுக்கெல்லாம் பெண்ணுடைய பெயர் தான். கங்கையாக இருந்தால் கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா. இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி. எந்த நதிகளாக இருந்தாலும் இந்த பூமியை வளம் கொழிக்க வைத்து உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிற அந்த நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை தான் வைத்திருந்தாங்க. தாய் தெய்வ வழிபாடுங்கிறது பெண்மையை, தாயை தெய்வமாக வைத்து போற்றிய வழிபாடு நம்முடைய மரபு. இங்கே மட்டும் இல்லைங்க, வடக்கையும் அதே தான். நீங்கள் வட இந்தியா பகுதியில் போனீங்கன்னா ஜெய் மாதா தீன்னு சொல்லிட்டு முழுக்க துர்காதேவி வழிபாடு அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். துர்க்கையை, பார்வதியை சக்தி பீடங்கள்னு நிறைய இடங்களில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்போ அந்த பெண்மையை, அம்பிகை வழிபாட்டை ஆராதிப்பதுங்கிறது இந்தியா முழுக்க, அங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்க எல்லா பகுதியிலையும். நம்ம பகுதியில் நம்ம மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, முத்தாலம்மன் வழிபாடு, திரௌபதி வழிபாடு, இன்னும் நிறைய சிறு தெய்வ வழிபாடு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் வந்து நேராக கேட்டால் போதும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றுற பழக்கம் இருக்கும். ஒரு சின்ன தாம்பாளத்தில் புதுசாக குங்குமம் வாங்கி அதை கொட்டி அகல் விளக்கு எடுத்து அதில் பஞ்சு திரி போட்டு பசு நெய் விட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், கூழ் காய்ச்சினா அவளுக்கு ரொம்ப இஷ்டம், இது கூழ் காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணி, இல்லைன்னா ஏதோ ஒரு பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி தொடர்ந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டில் பண்ணலாம். கோவில்களில் வந்து பண்ணுறதா இருந்தால் கோவிலில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அன்னதான பொறுப்பெடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக வீட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கும் கோவிலில் சக்தி கரகம்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம சக்தி கரகத்தை எடுத்து அதில் முழுக்க தண்ணீரை நிரப்பி, அந்த தண்ணீர் அது அம்மனாக நினச்சிப்போம். அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் வச்சு திருவிழா முடியும் பொழுது அந்த சக்தி கரகத்தில் இருக்கிற தண்ணீரை, புனித நீரை நீர்நிலையில் விடக்கூடிய பழக்கம் நம்ம ஊரில் உண்டு. இந்த மாதிரி கோவில் திருவிழாக்கள்லாம் மக்கள் கூடக்கூடிய விழாக்களாகவும் இருந்திருக்கு. ஒரு விழா அப்படின்னு சொன்னாலே, திருவிழானாலே ஒரு 10 நாள் நடத்துகிறோம். இந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க. வெறுமனே பக்தி மட்டும் இல்லை, நம்ம ஊர்களில் சாமி கும்பிட்ற பழக்கம்னா சாமி கும்பிட்றதோடு சேர்த்து மனுஷங்களுக்கு நல்லது கெட்டது செய்கிற பழக்கத்தையும் சேர்த்தே தான் நமக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 4 பேர் சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்கள கவனிக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவணும், கொடுக்கறது. நம்ம என்ன நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ
மற்றவங்க கிட்ட எது குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தேடி அவங்களுக்கு உதவுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான திருவிழாக்கள் காரணமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கவிதை, ஒரு கிராமத்து கவிதை மாதிரி நான் படித்தேங்க. திருவிழாலாம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அதில் சொன்னாங்க. வெத்தலை கொடி படர அகத்திய நட்டோம், அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்டதை அள்ளி காடு வளர்த்தோம், காட்டில் எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு பயன்படுத்தாமல் 1-2 கொலசாமிக்குன்னு நேர்ந்து விட்டோம், கொலசாமிக்கு நேர்ந்து விட்ட கோழியை பொங்க வைக்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூடி அழைச்சோம், சொந்த பந்தமெல்லாம் ஒன்றா கூடும்போது அவனுக்கு அவன்னு பேசி முடித்தோம், பேசி முடித்ததுக்கு அச்சாரமாக தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலையில் பாக்கையும் வச்சோம். இப்படி சூதுவாது இல்லாமல் ஒன்றா இருந்தது தான் தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்து கவிஞன் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப எந்த ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், மக்கள் கூடக்கூடிய இடமா இருக்கட்டும், மக்கள் பக்திங்கிறதே மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய, மனுஷங்களுக்கு உதவக்கூடிய ஒரு இடமா நம்ம இந்து சமய பண்பாடு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இந்த பக்தி உணர்வு குறைஞ்சிருச்சோங்கிற பயம். 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரும், கஷ்டம் தெரியாது. ஏன்னா அது மலையை சுற்றி தான் நடக்கணும், மலை மேலே நடக்கிறது இல்லை. ஆனால் அது மலை மேலே நடக்கணும், முறையான ரோடு வசதி கிடையாது. வைஷ்ணு தேவி அந்த தண்ணி எல்லாம் கொட்டின இடம் ஒரு நதியாக மாதிரி சௌபர்ணிகா ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலை சுற்றி ஓடக்கூடிய ஆறு பேர் சௌபர்ணிகா ஆறு. முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, பொதுவாக இந்த ரிஷிகள் தவம் செய்கிறவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னா, இயற்கை சூழல் நிறைஞ்ச இடத்துல, மனசு அமைதியாக இருக்கிற இடத்துல போய் தவம் செய்வாங்க இல்லையா. பொன்னாடை பொறுத்துறதுக்காக விசாலாட்சி முத்துராமன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். உபயதாரனுடைய பேத்தி அச்சயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி பாராட்டுக்கள். மாரியம்மா நாங்க எண்ணி வந்த வரங்கொடுக்க வாருமம்மா.
திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா. படைத்தவளே ஓங்காரி உன் தங்க கையால் திரிசூலம் தனை எடுத்தவளே படவேட்டில் திருக்கோவில் கொண்டு அடியவர்க்கே அருள் கொடுப்பவளே பம்பை மேளமும் முழங்கிடவே பம்பையும் மேளமும் முழங்கிட பவனி வந்திடும் மஞ்சள் முகத்தாளே உன்னை நல்லூர் மாரியம்மா புவனம் போற்றும் தேவியம்மா கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீ பாருமம்மா. மனசு வச்சா மங்களமாய் வாழ வைப்பாள் ஈஸ்வரியாள் இரக்கம் கொண்டு எல்லோர்க்கும் வாழ்வளிப்பாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள். பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. எந்நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே எந்நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது. எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது. கருமாரி கருணையினால் கவலை பறக்குது. அவள் கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. செல்வம் பெருகுது. கண் திறந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது. செல்வம் பெருகுது. நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும். நெஞ்சுருக பாடி
வரக்கூடாது. எடுத்து போகணும். ஆஃப் ஆகிடுச்சு. அது டைட்டு வச்சுட்டு அதை கட் பண்ணு போ. சட்டையாக வச்சுக்கலாம்.
படுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் அம்மா, பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும். உன் பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகிய மாரியம்மா, நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. சக்தி எங்கு நிறைந்தாள், ஆனை மலையில் கோயில் கொண்டாள், அண்ணன் போலே சைலம் கொண்டாள் ஆத்தாளே. தர்மம் காக்கும் ருத்திரமாரி, மங்கே திலகம் மயான காளி, பாசம் பேசும் பத்திர காளி, ஆசாரி ஆத்தாளே. அம்மா படுத்திருக்க ஆங்காரம் கொண்டிருக்க அக்னி போல் பூத்திருக்கும் உத்தமிய பாருங்களே. அம்மா படுத்திருக்க ஆங்காரம் கொண்டிருக்க அக்னி போல் புத்திருக்கும் உத்தமிய பாருங்களே. நீட்டி படுத்திருக்க நீதி சொல்ல காத்திருக்க ஈசான பொட்டலிலே மாசாணி பாருங்களே. அம்மா படுத்திருக்க ஆங்காரம் கொண்டிருக்க அக்னி போல் புத்திருக்கும் உத்தமிய பாருங்களே. நீட்டி படுத்திருக்க நீதி சொல்ல காத்திருக்க ஈசான பொட்டலிலே மாசாணி பாருங்களே. வம்பு வழக்கெல்லாம் துன்பம் கொடுக்கையில் மிளகா சாந்தரச்சி கேட்டாளே. நாம கலங்காம மாசாணி காத்தாளே. ஆதிசக்தி எங்கு நிறைந்தாள், ஆனை மலையில் கோயில் கொண்டாள், அண்ணன் போலே சேவன் கொண்டாள் ஆத்தாளே. தர்மம் காக்கும் ருத்திரமாரி, மங்கே திலகம் மயான காளி, பாசம் பேசும் பத்திர காளி, மாசாணி ஆத்தாளே. அம்மா படுத்திருக்க ஆங்காரம் கொண்டிருக்க அக்னி போல் புத்திருக்கும் உத்தமிய பாருங்களே. உத்தமிய பாருங்களே. ஆத்தங்கரையில ஆட்சி நடத்துற மாசாணி மடி தேடி கூட்டம் வருது. ஆத்தங்கரை
பத்தங்கரையில ஆட்சி நடத்துற மாசாணி மாடி தேடி கூட்டம் வருது. வாட்டுந்துயரத்தில் வந்த அவர் கண்ணீர் உப்பாத்து தண்ணீரா ஓடிச் செல்லுது. சாந்து அரைச்சவ சன்னதியில் பூசி விட்ட சங்கடங்கள் சத்தம் போட்டு ஓடிவிடுது. மேரு மலையேறும் மகாசக்திதான் ஆன மலையில வந்து கிடக்கா. ஆறும் நாதி இல்லை என்றவரின் நெஞ்ச நில பெத்த தாயன கொலுவிருக்கா. ஆதிசக்தி எங்கிருந்தாள் ஆனைமலையில் கோயில் கொண்டாள் அண்ணன் போலே சேனம் கொண்டாள் ஆத்தாளே. தர்மம் காக்கும் ருத்திரமாரி மங்கை திலகம் மயான காளி பாசம் பேசும் மந்திர காளி மாசாணி ஆத்தாளே. ஆமா படுத்திருக்க அங்காரம் கொண்டு இருக்க அக்கினி போல் ஊத்திருக்கும் புத்தமிய பாருங்களே, புத்தமிய பாருங்களே. சேத்து மடையில நாத்து நடவுல போடுங்கொலவ சத்தம் என்ன சொல்லுது? சேத்து மடையில நாத்து நடவுல போடுங்கொலவ சத்தம் என்ன சொல்லுது? காத்து ஏவல ஒட்டுந்தாயன கருப்பு கயிறு கட்ட சொல்லி தருது. மகப்பேறு வாய்க்கவும் பெண்கள் கோர தீக்கவும் உதிர மாற வந்து உதவிடுது. பொண்ணு தாலியோ உள்ள தாச்சி கற்பூர தீபத்திலே காட்சி கொடுப்பவளே, கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே. தாயே தினம் நான் உன்னை வேண்டிடும் நீயே எந்தன் வேண்டுதல் கேட்டிடு தாயே. உன் பேரை பாடும் எம்மை காத்திடம்மா. கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே, கற்பூர தீபத்திலே. ஓஷா ஐயா ஓஷா ஐயா ஓஷா ஐயா. அன்றாடம் உன்னை எண்ணாமல் இங்கே என் உள்ளம் வாழ்ந்ததில்லை. என்னாலும் எந்த அன்பான அன்னை நீ அன்றி யாரும் இல்லை. பூமியில் வாழ்ந்திடும் ஜீவனெல்லாம் போகிற புகலிடம் வேறு இல்லை. தேவியின் திருவடி சேர்ந்த பின்னே ஜீவனில் பிரிவினை ஏதுமில்லை. நியாயங்களில் காவலுக்கு
தாயின்றி வேறாரும் காவலில்லை. நீதிகளை வாழ வைக்க நேரமிது இனி வேறு இல்லை. கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே, கற்பூர தீபத்திலே என்றும் காட்சி கொடுப்பவளே. தாயே தினம் நான் உன்னை வேண்டிடும் சேயே. உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி, உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி. ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி, ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி. வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி, வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி. ஞான யோக கருமாரி, மோன சக்தி சுகுமாரி, வந்தாள் கருமாரி, கருநாகமாகவே உருமாறி. புத்தினில் வந்தாள் கருமாரி, கருநாகமாகவே உருமாறி. பக்தர்கள் ஊற்றும் பாலை குடித்து பரிவுடன் அருள்வாள் கருமாரி. சித்திக்கும் தேவியின் நாமம் சொன்னால் சித்தியும் தருவாள் திரிசூலி. சித்தி விநாயகன் சிங்கார வேலவன் பணிந்திடும் அன்னை கருமாரி. உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி, உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி. ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி, ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி. சாம்பல் தந்து நோய்களை தீர்ப்பாள் சாம்பவி சங்கரி கருமாரி. வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் சுகுமாரி. சாம்பல் தந்து நோய்களை தீர்ப்பாள் சாம்பவி சங்கரி கருமாரி. வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் சுகுமாரி. ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவாளே சிங்கார தாய் அவள் கருமாரி. ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவாளே சிங்கார தாய் அவள் கருமாரி. சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் மாகாளி. சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் மாகாளி. உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி. ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி. வேதபுரீஸ்வரன் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி. வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி. ஞான யோக கருமாரி, மோன சக்தி சுகுமாரி. ஞான யோக கருமாரி, மோன சக்தி சுகுமாரி.
உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா. காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. போல் நின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா. தங்க திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. நிலையாக நிலைக்க வைக்கும் எனக்கதெல்லாம் பதிக்க வைக்கும். காவல் நீதா காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா.
दाकिनी दाकिनी हाकिनी स्वाहा महालक्ष्मी कण्मलर्वाय ஆயிரம் தாமரை ஆயிரம் இதழ்களில் ஆயிரம் ஆயிரம் வண்டு மொய்க்க ஆயிரம் பேர் சொல்லி பூவினில் ஆசனம் வானவர் அளித்தார் கண்மலர்வாய் ஆயிரம் கோடி சூரிய ஒளி அம்மா உன் முகம் காட்டும் மஞ்சள் நிற ஆடை திருமேனி அஞ்சாதே என காக்கும் கதிரவன் எழுந்தான் காலையும் புலர்ந்தது ஆதிலக்ஷ்மி திரு கண்மலர்வாய் மாதவன் சூதனன் மார்பினில் வாழ்ந்திடும் ஆதிலக்ஷ்மி திரு கண்மலர்வாய் ஆதி மகாலட்சுமி கண்மலர்வாய் கூவின பூங்குயில் தேவரும் முனிவரும் கும்பிட கூடினார் கோபுர வாசலில்
மகாலட்சுமி கண் மலர்வாய். உன் கையிலேந்திய அமுதத்தின் ஒரு துளி சிரத்தினில் விழுந்தவன் குபேரன் அன்றோ. என் தலை மீதிலும் அதில் ஒரு சிறு துளி வீழ்ந்திடவே திரு கண் மலர்வாய். வெண்பட்டு ஆடையில் ஸ்ரீ சக்தி சேனைகள் இருபுறம் தீபங்கள் ஏந்தி வர என் திசை காவலர் கல் கண்டு சாதம் கொண்டு தந்தாரே கண் மலர்வாய். கற்பகமரமும் காமதேனுவும் உடன் வர பிறந்த உத்தமியே கடல் தொல்லையின்றி வளமுடன் வாழ வேண்டுவதெல்லாம் உன்னருளே. கதிரவன் எழுந்தான் காலையும் புலர்ந்தது ஆதிலக்ஷ்மி திரு கண் மலர்வாய். மாதவன் சூதனன் மார்பினில் வாழ்ந்திடும் ஆதிலக்ஷ்மி திரு கண் மலர்வாய். ஆதி மகாலட்சுமி கண் மலர்வாய். பார்க்கடலலையென பக்தர்கள் கூட்டம் திருப்பள்ளி வாசலில் கூடி நின்றார். காஷ்மீர குசுமம் பூக்கள் கொணர்ந்தார் ஆதிலக்ஷ்மி திரு கண் மலர்வாய். நாதமும் கீதமும் மத்தள ஓசையும் நாகஸ்வரம் உடன் ஒலிக்கின்றதே. வேதிய ஸ்ரீ சுக்த பாராயணம் செய்யும் வேளை இது அம்மா கண் மலர்வாய். தேவியர் இருபுறம் சூழ்ந்து வரும் தேவதேவியே நமஸ்காரம். அண்டம் 14 செல்லும் அம்மா ஆதிலக்ஷ்மி உன்னதிகாரம். கதிரவன் எழுந்தான் காலையும் புலர்ந்தது ஆதிலக்ஷ்மி திரு கண் மலர்வாய். மாதவன் சூதனன் மார்பினில் வாழ்ந்திடும் ஆதிலக்ஷ்மி திரு கண் மலர்வாய். ஆதி மகாலட்சுமி கண் மலர்வாய். ஆயிரம் கோடி சூரிய ஒளி அம்மா உன் முகம் காட்டும். மஞ்சள் நிற ஆடை திருமேனி அஞ்சாதே என காக்கும். ஆயிரம் கோடி சூரிய ஒளி அம்மா உன் முகம் காட்டும். மஞ்சள் நிற ஆடை திருமேனி அஞ்சாதே
பத்